ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, நான் வந்து நேற்று பார்த்துட்டிங்கன்னா கடற்கணிதம் புக் இருக்குது பார்த்தீங்களா, கடற்கணிதத்தில் சதவீதம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, அது பாருங்கள், சதவீதம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சதவீதம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நான் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டுருக்கேன் இல்லையா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைப் வந்து 3 வரைக்கும் இப்போ முடிச்சிருக்கேன். இப்போ இந்த 3 வரைக்கும் முடிச்சு டைப் 4 போடணும் இல்லையா. இப்போ வந்து நான் வந்து இந்த புக்கு வாங்கிட்டேன். ஓகேங்களா, அப்போ நான் அதுக்கு ஃபாலோ பண்ணுற சேனல் பார்த்துட்டிங்கன்னா சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி சார் இந்த வீடியோஸை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து இந்த புக்கு என்கிட்ட இருக்குது. ஓகேங்களா, இதுக்கு வந்து சாய்ஸ் அகாடமி என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ வந்து அவங்க 10 புக்கு விட்டுருந்தாங்கல்ல, அந்த 10 புக்லேயும் முக்கியமான சம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த முக்கியமான சம்ஸ் பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இப்போ இந்த புக்கு பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து கடல் கணிதம்லேயே இப்போ 10 புக் விட்ருக்காங்களே, அந்த 10 புக்குக்கும் ஸ்கூல் புக் சம்ஸ் இருக்குங்களா பாருங்கள். இப்போ வந்து ஸ்கூல் புக் சம்ஸ் தான் மொத்தம் ஸ்கூல் புக் சம்ஸ் இருக்கா, அந்த மாதிரி புக்ஸ் விட்ருக்காங்களா. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மொத்தம் 10 புக்கு இருக்குது. அந்த 10 புக்குக்கு உண்டான பிடிஎஃப் இருக்குது பார்த்தீங்களா. பிடிஎஃப்னால் முக்கியமான சம்ஸு, இந்த சம்ஸ் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணால் போதுங்கிற அளவுக்கு நிறையா சம்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. அதுலேயும் நிறைய டைப் வாரியாக கொடுத்துருக்காங்க. ஓகேயா, அந்த பிடிஎஃப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேங்களா, அதோட சாம்பிள் பார்த்துட்டிங்கன்னா நான் ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா, ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க. இங்கே வந்து பாருங்கள், அதில் வந்து இப்போ என்னென்ன இருக்குது அதில் உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா, இப்போ இந்த கடற்கணிதம் புக் இருக்குல்ல, இந்த கடற்கணிதம் புக்லேயே பாருங்கள் என்னென்ன டைப் இருக்கோ பாருங்கள். இது வந்து சதவீதமாக மாற்றுறது, அப்போ மேலே கார்னர் பார்த்து பாருங்கள், சதவீதமாக மாற்றுறது இருக்கா 4.1. அடுத்து பாருங்கள் 4.2 என்ன போட்டிருக்காங்க, சதவீதத்துலேருந்து பின்னமாக மாற்றுறது எப்படி, அப்புறம் வந்து சதவீதம் குறைவு அதிகரிப்பு, இந்த மாதிரிலாம் கேட்டால் எப்படின்ட்டு அந்த மாதிரி பிடிஎஃப் விட்ருக்காங்க. ஓகேங்களா, இந்த பிடிஎஃப் என்ன டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நான் என்ன பண்ணுறேன் நான் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். நீங்களும் என்ன பண்ணால் அப்டேட் பண்ணுங்கள். நீங்களும் மேக்ஸுக்கு எந்த சேனலை ஃபாலோ பண்ணுறேங்கிறத சொல்லுங்கள். நாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.